Hi, hello, welcome to Pebbles channel's viewers. மதுரையில் நாம் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா கோவில்கள், சுற்றுலா தலங்கள், அருங்காட்சியகங்கள் இந்த மாதிரி நிறையவே இருக்குது நம்ம மதுரையில். நம்ம மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அருங்காட்சியகம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம காந்தி மியூசியம். அந்த காந்தி மியூசியத்தில் காந்தியோட வாழ்க்கை வரலாறுகள் பற்றிய புகைப்படங்கள், அப்புறம் மற்ற குறிப்புகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காந்தி மியூசியத்தில் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ வாங்க காந்தி மியூசியம் போயிட்டு வரலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் தான் வந்து மதுரை காந்தி மியூசியம். இந்த காந்தி மியூசியம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம மதுரை தல்லாக்குளம் தமுக்க மைதானம் பக்கத்தில் இருக்கிற அந்த ரோடு, தமுக்க மைதானம் ரோட்டில் நீங்கள் தமுக்க மைதானத்துக்கு பேக் சைடில் இருக்கிறது தான் இந்த காந்தி மியூசியம். இதுக்கு நாம் எப்படி வரணும் அப்படின்னா நம்ம தல்லாக்குளத்தில் இறங்கி நம்ம அந்த தமுக்க மைதான ரோட்டு வழியாக நாம் வந்துட முடியும். அப்படி இல்லைன்னா அண்ணா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கலெக்டர் ஆஃபீஸ் வழியாகவும் நாம் இந்த காந்தி மியூசியத்தை வந்து அடைய முடியும். இந்த காந்தி மியூசியத்தோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மார்னிங் வந்து 10 மணி, அதாவது 10 o'clock ஆரம்பித்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் நம்ம விசிட்டர்ஸ் வந்து இங்கே அலோவ் பண்ணுறாங்க. 1 to 2 லஞ்ச் ஹவர்ஸ். அதுக்கப்புறம் 2 மணிக்கு ஓப்பன் பண்ணி 5 மணி வரைக்கும் விசிட்டர்ஸ் வந்து இங்கே அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து டிக்கெட் சார்ஜ் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. காந்தி மியூசியத்தை நாம் ஃப்ரீயாக விசிட் பண்ண முடியும். இந்த காந்தி மியூசியத்துக்கு ஹாலிடேஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லா நாள்லேயும் இந்த காந்தி மியூசியம் ஓப்பன் பண்ணி இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங்கோட ஹிஸ்ட்ரி அப்படின்னா இந்த பில்டிங் வந்து 300 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கட்டிடம். ஆரம்ப காலகட்டத்தில் ராணி மங்கம்மாளுடைய கோடைகால அரண்மனையாக இருந்தது தான் இந்த பில்டிங். அதன் பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த பில்டிங் வந்து நிறைய எக்ஸ்டென்ட் செய்யப்பட்டாங்க, அதாவது விரிவுபடுத்தினாங்க. அந்த விரிவுபடுத்தி இந்த பில்டிங்கில் வந்து அப்போதைய மதுரையினுடைய நீதிமன்றங்களும் நீதிபதிகள் வசிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த கட்டிடம் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தது. மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பிறகு இந்தியாவில் முதலாக நிறுவப்பட்ட காந்தி மியூசியம் அப்படின்ற பெருமை இந்த மதுரை காந்தி மியூசியத்துக்கு இருக்குது. மகாத்மா காந்தி இந்தியாவில் பல இடங்களில் சுற்றுப்பயணம் செய்திருந்தாலும் இந்த மதுரை மண்ணுக்கு 5 முறை வந்திருக்கிறார். இந்த காந்தி மியூசியம் மைதானத்தில் ஒரு பெரிய சொற்பொழிவும் நடத்தியிருக்கிறார். அதன் பிறகு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் காந்தி மியூசியம் மதுரையில் அமைந்திருக்கிற இந்த காந்தி மியூசியம் தான். பெருந்தலைவர் காமராஜருடைய ஏற்பாட்டில் 13 ஏக்கர் நிலம் வந்து அரசாங்கத்தால் இந்த மியூசியத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அருங்காட்சிய பணிகள் தொடங்கி ஏப்ரல் 15, 1959 அன்றைய பாரத பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் இந்த காந்தி மியூசியம் வந்து திறந்து வைக்கப்பட்டது. இந்த காந்தி மியூசியம் வந்து 2 ஃப்ளோர்ஸ், அதாவது 2 தளங்களாக அமைக்கப்பட்டிருக்கு. முதல்ல வந்து காந்தியோட ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அந்த ஸ்டாச்சுவை தாண்டி நம்ம உள்ளார போனோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து மரப்படிகளில் நாம் ஏறி மேல் தளத்துக்கு போகிறோம். அங்கே வந்து காந்தியினுடைய இளமை கால, குழந்தை கால பருவத்தினுடைய நிறைய ஃபோட்டோஸ், கேலரிஸ் எல்லாமே அங்கே வந்து நமக்கு வந்து பார்வைக்கு வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா காந்திஜி அவர்கள் லண்டனில் அவங்க வந்து படிக்கிறப்பையும் சரி, போராட்டங்களில், ஆப்பிரிக்க போராட்டங்கள்லேயும் சரி இருந்த நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். அங்கே இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் நம்ம பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து காந்தி வந்து தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்த விவரங்கள் எல்லாமே அடங்கிய அட்டவணைகளும் புகைப்படமும் இந்த மேல் தளத்தில் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக குறிப்பாக வந்து இந்த மேல் தளத்தில் காந்தி படுகொலை செய்யப்பட்ட அன்னைக்கு வந்து அவர் கட்டியிருந்த வேஷ்டி, அந்த இரத்த கரை படிந்த வேஷ்டி வந்து இங்கே வந்து நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். அவர் பயன்படுத்திய மூக்கு கண்ணாடி, அப்புறம் அந்த கைத்தடி, ராட்டை, இது எல்லாமே இது மாதிரியான ஒரு காந்தி வந்து பயன்படுத்திய ஒரு 14 பொருட்கள் வந்து இந்த மதுரை காந்தி மியூசியத்தில் இவங்க வந்து நம்ம பார்வைக்கு அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அவர் சுற்றுப்பயணம் செய்த பல இடங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே வந்தோம்னாக்கா காந்தியை பற்றின முழு விவரங்களையும், அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கிய சம்பவங்கள், இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவர் பங்கேற்று கொண்டது, அப்புறம் தேசிய தலைவரோட காந்தி, இது எல்லாமே வந்து அங்கே நம்ம வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து மேலே பார்க்கலாம். அதேமாரி கீழேயும் பார்த்தோம்னாக்கா நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. வளர்ந்து வருகிற நமது குழந்தைகள் நம்மளுடைய இந்திய தேசிய விடுதலை இயக்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் காந்தியினுடைய வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்கும் ஒரு அருமையான இடம் தான் வந்து நம்ம இந்த காந்தி மியூசியம். ஸோ நீங்கள் மதுரைக்கு வரும் பொழுது மறக்காமல் காந்தி மியூசியத்துக்கு விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.